மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே உள்ள ஷாகிராபாத் பகுதியைச் சேர்ந்தவர் இர்ஃபான். 35 வயதான இவர் இக்பால் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி காலை இர்ஃபான் தன்னுடைய சைக்கிளில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் இர்ஃபானை கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். இதில் நிலை குலைந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த இர்ஃபான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பட்ட பகலில் நடந்த இந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த நகர போலீசார் உடனடியாக ஸ்பாட்டிற்கு வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் கொலை செய்யப்பட்ட இர்ஃபானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இர்ஃபான் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணையை தொடங்கினர். அதில் பள்ளி காவலாளி இர்ஃபானை கொலை செய்தது அவரது மனைவி சாஜிராவின் தங்கை கணவர் சல்மான் தான் என்பது தெரிய வந்தது. இர்ஃபானின் மனைவி சாஜிராவுக்கும் அவரது தங்கை கணவர் சல்மானுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இருவரும் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்த வேளையில் இந்த விவகாரம் சல்மானின் மனைவிக்கு தெரிய வந்துள்ளது. கடும் கோபத்திற்கு ஆளான அந்த பெண் தன்னுடைய அக்கா ஷாஜிராவையும் கணவர் சல்மானையும் கண்டித்துள்ளார். அதே நேரம் இர்ஃபானும் தனது மனைவியை கண்டித்து தகராறு செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் தங்களுடைய உறவை கைவிடவில்லை. இது தொடர்பாக சல்மானின் மனைவி திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்து வைத்து அனுப்பினர். அதன் பிறகு சாஜிராவை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்த சல்மான் அங்கிருந்தபடியே நெருக்கமாக பேசி வந்துள்ளார். இதனிடையே வெளிநாட்டில் இருக்கும் சாஜிரா, நான் இன்னும் 6 மாசத்துல ஊருக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நீ போயிட்டு என்னோட பசங்களை கூட்டிட்டு வந்துடு என சல்மானிடம் கூறியிருக்கிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்த சல்மான் சாஜிராவின் குழந்தைகளை அழைத்து வருவதற்காக சென்றுள்ளார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த இர்ஃபான் தன்னுடைய குழந்தைகளை கொடுக்க முடியாது என தகராறு செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சல்மான் தன்னுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் இர்ஃபானை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இர்ஃபானை நடு ரோட்டில் வைத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பெங்களூருவில் பதுங்கியிருந்த சல்மானை தனிப்படை போலீசார் கைது செய்து வாணியம்பாடிக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சல்மான் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.